இறை நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் இறைவனின் வாழ்கிறார்கள் என்கின்ற எதிர்நோக்கோடு வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் இறைவனிடமிருந்து வருகிறோம். இவ்வுலக வாழ்க்கையை பயணம் முடித்ததும் நாம் இறைவனிடமே திரும்ப செல்ல வேண்டும். கடந்த வருடம் கல்லறை தோட்டத்தில் நம்மோடு நடந்தவர்கள் சிலர் இந்த வருடம் நம்மோடு இல்லை. இவ்வுலகம் நிரந்தரமானது அல்ல என்பதையே ஒவ்வொரு இறப்பும் இந்த நாளும் நமக்கு உணர்த்துகின்றது. நமது பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆன்மாக்களுக்காக மன்றாட வந்திருக்கும் நாம் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்கள் வழியாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நாம் மன்றாடும் இறைவேண்டல்களும் ஏற்றுகின்ற மெழுகுவர்த்திகளும் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலிகளும் அவர்களின் குற்றங்களை மன்னித்து என்றைக்கும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற மாபெரும் பேரின்பத்தினை பெற இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் மரித்தோர் நினைவு நாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பலியானது நம்முடைய குடும்பங்களிலே மரணமடைந்த உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதேபோல் திருச்சபையிலே பணியாற்றி மரித்திருக்கிற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், வேதியர்கள் அனைவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியானது இலுப்பூர் செபஸ்தியான், அருளானந்தம்மாள், அந்தோணிசாமி, ஜெசிந்தா, ஜான்சன், மரிய, ஸ்டெல்லா இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இலுப்பூர் ராயப்ப நாடார், அருளானந்தம்மாள், ஆரோக்கியசாமி, ரோஷ்லின், அருள்நாதன், அந்தோணிராஜ், ராணி, வின்சென்ட் இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
சிவனாண்டார் கோயில் எஸ் மரியம்மாள், பி மரிக்கண்ணு, பாத்திமா மேரி இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இழுப்பூர் ஏ சந்தனமுத்து அந்தோணி அம்மாள், எஸ் அருளானந்த சாமி இவர்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இழைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பொன்னிறை ஜாந்தார்க் மேரி, ரூபி ஸ்டெல்லா இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இழுப்பூர் இருதய மேரி பன்னீர் செல்வம் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இழுப்பூர் சிமியோன் நாடார் குடும்பத்தில் மரித்த ஆரோக்கிய மேரி, செபாஸ்டின், ஆரோக்கிய அம்மாள் மற்றும் மாசிலா குழந்தைகள் ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இழுப்பூர் ஆரோக்கிய சுவாமி மேரி, அடைக்கல மேரி, அனஸ்தாஸ் மேரி இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மடப்புறம் எஸ் சுவாமிநாதன் நாடார், குழந்தை தெரசம்மாள் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இழுப்பூர் ஜே அலெக்சாண்டர் இவருடைய மற்றும் செங்கோல் மேரி ஏசுதாஸ் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருநெல்லிக்காவல் ஒய் அருளானந்த சாமி, ஏ சந்தனமேரி, செல்வத்தம்மாள் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாவூர் எஸ் ரோஸ்மேரி இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செருவாமணி அந்தோணிசாமி குடும்பத்தில் மரணமடைந்த எஸ் தங்கராஜ் நாடார், அந்தோணி அம்மாள் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராயம்பேட்டை பி ஷியாம் குடும்பத்தில் மரணமடைந்த எஸ் பாக்கியசாமி, பி ஜோனாஸ் செல்வப்பிரியாவுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அலெக்ஸ் அந்தோணிசாமி, செபஸ்திகன்னு, ஆலோசனை மேரி, ஹானஸ் ஜேம்ஸ் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செபஸ்திகன்னு அவர்களுடைய மனைவி லில்லி தெரேசால் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காகவும் நம்ம ஒருவருடைய குடும்பத்தில் மரணமடைந்த அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய திருத்தந்தையினுடைய கருத்துக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் என்னும் எங்கள் நம்பிக்கையை எழுச்சியுறுவது போல உம் அடியார்களுக்கும் உயிர் தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தீங்கும் நேரிடாமல் கடவுளின் கைகளில் அமைதியில் இளைப்பாறுகிறவர்கள்
இளைப்பாறுகிறவர்கள் கடவுள் முன் ஒளி வீசுவார்கள் என்னும் நம்பிக்கையை தருகின்றது. இப்போது வாசிக்கப்படும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். எரிபோல் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றுகின்றார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாற்றுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோய்த்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் நம்பிக்கை கொண்டு இறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு. இறைவனோடு என்றைக்கும் இருக்கின்ற பெரும் மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து நம் இறப்பினால் நம் அனைவருக்கும் அளித்தார் என கூறும் இரண்டாம் வாசகத்தை கவனத்துடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராகி நாம் அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 5 தொடங்கி 11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய்
கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றியின்றி வலுவுற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாகவே தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளுடைய ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்பொழுது கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைவோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்து எழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் விருப்பம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் விருப்பம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்து எழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டை நாம் மீட்பின் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டிற்கான இறைவார்த்தையை திருத்தந்தை நமக்கு கொடுத்திருப்பது எதிர்நோக்கின் திரு அவையாக என்பது. ஆகவே நாம் அனைவருமே எதிர்நோக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன எதிர்நோக்கு என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகு நமக்கெல்லாம் விண்ணகம் என்ற ஒன்று உண்டு, மோட்சம் உண்டு.
ஆகவே அங்கே நாம் சென்று வாழ வேண்டும், நித்தியத்திற்கும் நிலையாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த எதிர்நோக்கு. இந்த மரித்தோர் நினைவு நாளுக்காக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த எதிர்நோக்கை நாம் கொண்டு வாழ்வதற்கான வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார். அவர் அழகாக சொல்கிறார், தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்கிறார். ஆக தந்தை யாரையெல்லாம் இயேசுவிடத்திலே ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் இயேசுவிடத்திலே சென்று சேர வேண்டும். இயேசு யாரையும் தள்ளிவிட மாட்டார். ஆக நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்து எழ செய்ய வேண்டும். யாரெல்லாம் இயேசுவிடத்திலே தந்தையாகிய இறைவன் ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்கள் யாரும் அழிந்து போய்விடாமல் அவர்களையெல்லாம் அவர் உயிர்த்து எழ செய்ய வேண்டும். உயிர்த்து எழ செய்து என்ன செய்ய வேண்டும்? அவர்களெல்லாம் தந்தையிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் தந்தையினுடைய திருவுளம் என்று சொல்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போதே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய திருவிழம். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டிகள் இவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு காட்டப்பட்ட வழிமுறைகளை ஏற்று ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இறந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய கல்லறைகளை நாம் அருகாமையிலேயே வைத்து கொண்டு அந்த கல்லறைகளிலே சென்று அவர்களுக்காக நாம் அவ்வப்போது ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு திரு அவையானது அகில உலக அளவிலே மரித்தோர் நினைவு நாளாக கொண்டு உலகம் தோன்றியது முதல் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலம் தொட்டு இன்றைய நாள் வரைக்கும் மரித்த அனைத்து நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் மோட்சம் சேர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்மளுடைய சமூக பக்கங்களிலெல்லாம் பார்த்தோம் என்றால், முகநூலாகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், இதிலெல்லாம் படித்தோம் என்றால் இந்த இறந்தவர்களுக்காக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற கருத்தானது அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆக இவர்களுக்காக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலிலே உயிர்த்து எழுதல் என்ற ஒன்று நமக்கு உண்டு என்பது நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. நாம் அனைவருமே உயிர்த்து எழுவோம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் உயிர்த்து எழ வேண்டும். இந்த இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இன்று நேற்று தொடங்கியதல்ல. இது இஸ்ராயல் மக்களிடத்திலேயே இருந்த வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கல்லறை மந்திரிக்கிற சடங்கின் போது மக்கபேயர் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம் வாசிக்க கேட்போம். யூதா பணம் திரட்டி எருசலேமிற்கு தேவாலயத்திற்கு அனுப்பி வைத்து இறந்தவர்களுக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? இறந்தவர்களுக்காக எருசலேம் தேவாலயத்தில் பலி ஒப்பு கொடுத்தால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மோட்சத்திற்கு போவார்கள் என்பது நம்பிக்கை. தொபியாசு புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால், பெரிய தொபியாசு இறந்தவர்களையெல்லாம் எடுத்து சென்று அடக்கம் செய்கின்ற அந்த பணியை செய்தார். நல்லடக்கம் கொடுத்தார். இறந்தவர்கள் உயிர்த்து எழுவார்கள் என்று அவர் நினைக்கவில்லை என்றால் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார். ஆகவே இறந்த யூதர்களையெல்லாம் நல்லடக்கம் செய்தார். கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற போது ஈசாக்கின், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு இதற்கு விளக்கம் கொடுக்கிற போது அவர் வாழ்வோரின் கடவுளே அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல என்று சொல்கின்றார். ஆகவே இறந்தவர்கள் எப்போதும் வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இறந்தவர்கள் எல்லாம்
பாதாளங்களிலே அடைபட்டு கிடந்தார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்கின்றது. ஆகவேதான் நாம் திருவிவிலியத்தை படித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு அவர் பாதாளத்திற்கு இறங்கி சென்று அங்கே இருந்தவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்கின்றோம், போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அடுத்து சொல்லுங்க. அதுக்கு இடையில ஒரு வார்த்தை, பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் அவர் உயிர்த்து எழுந்தார் என்று. என்ன பாதாளத்தில் இறங்கி என்றால், யூதர்களிடத்தில் இருந்த நம்பிக்கை எப்போது மோட்சம் இது ஏதோன் தோட்டம் அடைக்கப்பட்டதோ அப்போது விண்ணக வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே மீட்பர் மெசியா அந்த பாதாள கதவை திறந்துவிட்டு இறந்த ஆத்துமாக்கள் அனைவரும் பாதாளங்களில் சென்று அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த கதவு திறக்கப்பட்டு அவர்கள் மோட்சத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆகவேதான் இயேசு இறந்த பிறகு அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசு இறந்த உடனேயே கல்லறைகள் திறக்கப்பட்டு அங்கிலிருந்து இறந்த ஆத்துமாக்கள் உயிர் பெற்று எழுந்து நகரிலே பலருக்கு காட்சி அளித்தார்கள் அப்படின்னு சொல்லி நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. ஆக இயேசு உயிர்த்த நேரத்திலேயே உயிர் விட்ட நேரத்திலேயே அவர் பாதாளங்களுக்குள் இறங்கி சென்றார். அவருடைய ஆத்துமா பாதாளங்களுக்கு சென்றது. அங்கே நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட்டது. அந்த ஆத்துமாக்கள் காட்சி கொடுத்து விட்டு அவர்கள் மோட்சத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு நம்மளுடைய ஆத்துமாக்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கு நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இறந்த உடல்களுக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை. அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆத்துமான்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு தான் சொன்ன வார்த்தையில் பழைய மொழிபெயர்ப்புக்கு புதிய மொழிபெயர்ப்பு அந்த வார்த்தை இல்லை. பழைய மொழிபெயர்ப்புகளில் இருக்குது. சவேரியாருக்கு இஞ்ஞாசியார் அடிக்கடி சொன்ன வார்த்தை, ஒருவர் இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? ஆக ஆத்மாவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விடும். ஆக இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது, மோட்சத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் சித்தம். அதுதான் கடவுளுடைய விருப்பம், தந்தையாகிய இறைவனின் விருப்பம் என்பதை இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் நாம் இறந்தவர்களுக்காக ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். அவருடைய ஆத்துமாக்களை இறைவன் மோட்சத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் பாவம் செய்து உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டார்கள் என்றால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நம்ம இறந்த பிறகு நம்முடைய ஆத்துமா ஒன்று உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு செல்லலாம். நம்ம போல நம்முடைய சந்ததியினர் அடுத்து நமக்கு வருகிற அடுத்த தலைமுறை நமக்காக ஜெபித்து நம்ம ஆத்மாவை மோட்சத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. அல்லது நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நாம் இறந்த உடனேயே நேராக மோட்சத்திற்கு செல்லலாம். அதற்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய ஆத்மா இறந்து நரகத்துக்கு போனால் யார் ஜெபித்தாலும் அதனால் ஒரு பயனுமே கிடைக்காது. ஆகவே அன்புக்குரிய மக்களே, இறந்தவருடைய ஆத்மாவுக்காக ஜெபிக்கிற நாம் நம்மளுடைய ஆத்மாவுக்காக ஜெபிப்போம். நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாப்போம். நேற்றைய நாளிலே அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடினோம். புனிதர்கள் அனைவரும் வெற்றி பெற்று விண்ணகத்திலே இருக்கிறார்கள். இன்றைய நாளிலே மரித்த அனைத்து விசுவாச ஆத்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் மோட்சம் சேர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த 2 நாட்களையும் நான் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதனுடைய அர்த்தம், வாழுகின்ற போராடுகின்ற திருச்சபையில் இருக்கிற நாம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து நேரடியாக நாம் மோட்சம் செல்லக்கூடிய புனிதம் அடையக்கூடிய நிலையிலே வாழ நாம் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும். ஆகவே அதுதான் திருச்சபை என்று நமக்கு சொல்கின்றது. ஆகவே தந்தையினுடைய திருவுளம் நாம் அனைவரும் சாகாமல் உயிர்த்து எழ வேண்டும் என்பது திருவழிபாடு புத்தகத்திலே
வெற்றி பெற்றவர்களை இரண்டாவது சாவு தீண்டாது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது சாவு பாதாளமும் நெருப்பு ஏரியும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நரகம். ஆகவே இந்த நரகம் நம்மை தீண்டாது இருக்கவும், நம்முடைய மூதாதைகள் இறந்தவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் மோட்சம் அடைய வேண்டுமாய் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். காணிக்கை பாடல். மன்றாட்டு கல்லறையில் சொல்லுவோம், இப்போ வேண்டாம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி அல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் மது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய பெருவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுவிடும் இறந்த அடியார்கள் திருமகனோடு ஆட்சிக்கு உயிர் பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகிறோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கமுள்ள அருளினால்தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுலகில் இடையராதும் அந்த மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இந்த பீடத்திலே ஆண்டவர் இயேசு எழுந்தருளி வருகிற நேரம், நமக்காக கல்வாரி மலையிலே நம்முடைய பாவங்களுக்காக பலியான நேரம். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே மரணமடைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் ஆண்டவர் இயேசு விடுவித்து மோட்சம் அழைத்து செல்ல வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தியலும் எதிர்நோக்குடன் இறந்த எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறும் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் ஏழாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, ஒரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்போது திருப்பலி முடிந்ததும் கல்லறையானது மந்திரிக்கப்படும். வருகிற வாரம் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு இங்கு திருப்பலியானது நடைபெறும்.
ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே அந்த திருப்பலியில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எல்லாரும் நம்ம வீட்டில் இறந்து போனால் மூதாதையர்களுக்கு பயப்படுறோம் இல்லையா? இன்றைக்கி எல்லோரும் ஊரில் இருந்தெல்லாம் வந்து கல்ற திருவிழா அன்னைக்கு ஏன் வந்து கல்லறையில் ஜெபம் செய்கிறீங்க? வந்து ஜெபம் செய்யாமல் போனால் என்ன நடக்கும்? சில நம்பிக்கை இருக்குது. நம்ம முன்னோர்கள் நம்மளை பெற்றவங்க வந்து இன்றைக்கி கல்லறையில் போய் ஜெபம் பண்ணாட்டி அவங்க நமக்கு வந்து ஏதாவது தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம படைத்த கடவுள் அவருக்கு நம்ம திருப்பலியை ஒப்பு கொடுக்காட்டி அவர் ஒன்றுமே செய்ய மாட்டாருங்கிற அவநம்பிக்கை நம்ம இடத்துல இருக்குது. ஏன்னா நம்ம கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுளுடைய திருநாள். ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு உயிர்த்தெழுந்த நாள். ஆகவே அன்றைய நாளில் நம்ம திருப்பலி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு திருச்சபை சொல்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பங்கில் போய் பங்கு ஆலயத்திற்கு போய் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய திருச்சபை சொல்லுகிற போதனை. நம்ம எல்லாம் காரு வசதியெல்லாம் இல்லாத காலத்தில் இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் செய்தார்கள். இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நம்ம பங்கு கோயிலுக்கு போய் திருப்பலி ஒப்பு கொடுப்பது இல்லை. அதை பற்றி அக்கறை கொள்வதும் இல்லை. சரி, மக்கள் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு பங்கு குருக்கள் அவர்கள் வாழுகிற பகுதியில் வந்து திருப்பலி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் அதுக்கும் வர முடியலை. அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதனால் செய்ய முடியலை. விவசாய வேலை இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம். எல்லா வேலையும் இருக்குந்தான். இருந்தாலும் கடவுளுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கடவுளுக்கு பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதும் ஒரு வேலையாக கொண்டு அந்த வேலையை முழுமையாக செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். திருப்பலிக்கு வந்து நீங்கள் இங்கே ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற விவசாயம், உங்களுடைய பயிர் எல்லாத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கடவுள்கிட்ட வந்து கேட்குறது தான் திருப்பலி. இந்த பலியை விண்ணக தந்தைக்கு, இயேசுவினுடைய அந்த இரத்த பலியை விண்ணக தந்தைக்கு ஒப்பு கொடுத்து விண்ணக தந்தைகிட்ட என்னுடைய விவசாயத்தை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. நீங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்காமல் என்ன தான் விவசாயம் பண்ணாலும் நமக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. நீங்கள் வேணால் அந்த 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை தவறாது முழு திருப்பலி ஒப்பு கொடுத்து உங்களுடைய விவசாயத்திற்காக, உங்களுடைய தொழிலுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். கடவுள் உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரா இல்லையா என்று பாருங்கள். ஆகவே கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுளை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கடவுளுக்கே நம்ம கடவுளையே கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னு இறைவாக்கினர் வழியாக கடவுள் வெளிப்படுத்தியிருக்கார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராது நாம் போகிறோம் என்றால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுக்காமல் கொள்ளையடிக்கிற மக்களாக நாம் மாறிப்போகிறோம் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுவது. ஆகவே இந்த கடவுளை ஆராதிக்கவும் துதிக்கவும் அந்த ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுத்து விண்ணக தந்தைக்கு ஒப்பு கொடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போது தான் நாம் உயிர்ப்பின் மக்களாக, இறந்த பிறகு நேராக மோட்சத்துக்கு போகிற மக்களாக இருப்போம். ஆகவே நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை, 3வது செவ்வாய்க்கிழமை. அது இல்லாமல் என்னன்னைக்கு திருப்பலினும் ஒரு பெரிய நோட்டீஸையே நம்ம நிர்வாகத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் தயார் செய்து நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஒரு டைம் டேபிள் போட்டு வருஷம் பூரா என்றைக்கெல்லாம் நம்ம ஊரில் பூசை நடக்குது அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதை கவனத்தில் வைத்து கொண்டு அந்த திருப்பலியெல்லாம் தவறாமல் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த திருப்பலியெல்லாம் நீங்கள் தவறாமல் ஒப்பு கொடுத்து உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய விவசாய தொழிலுக்காகவும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நம்ம ஊர்லேயே ஒரு சிலர் தவறாமல் இந்த எல்லா திருப்பலியும் ஒப்பு கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள், கேட்டு பாருங்கள். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினால் எவ்வளவு பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்வார்கள். ஆகவே அதை கருத்தில் கொண்டு எல்லாரும்
ஜெபிங்க. இன்றைக்கி எப்படி நம்ம மூதாதையருக்கு பயந்து, நம்ம குடும்பத்தில் இறந்த ஆத்மாக்களுக்கு பயந்து அவங்களுக்கு பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோமோ, அதே போன்று நம்மளுடைய ஆத்மா, வாழ்கிற ஆத்மாவுக்கு பயந்து இந்த ஆத்மா மோட்சத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற இதில் வருகிற நாட்களில் இருக்கிற திருப்பலிகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வர ஞாயிறு திருப்பலியில் மறைபரப்பு பணிக்கான காணிக்கை எடுக்கப்படும். கவர் கொடுத்துருக்கேன், இன்னும் எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கவர் உங்கள் வீட்டுக்கு கொடுப்பார்கள். வர ஞாயிற்றுக்கிழமை அந்த கவரில் உங்களுடைய காணிக்கையை வைத்து கொண்டு வந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணிக்கையானது மறை மாவட்ட ஆயர் வழியாக ரோமையில் இருக்கிற திருத்தந்தையின் மறைபரப்பு பணிக்கு அனுப்பி வைக்கப்படும். திருத்தந்தை அவர்கள் இந்த காணிக்கையை பெற்று இதை மறைபரப்பு பணிக்காக பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். ஆகவே இது உதவி செய்ய வேண்டிய நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மறைபரப்பு பணி கவரிலே உங்கள் காணிக்கையை வைத்து கொடுக்கவும். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வால் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் கல்லறைக்கு செல்வோம். இறுதி பாடல் கல்லறை மந்திரித்ததும் அங்கு பாடப்படும். அனைவரும் கல்லறைக்கு செல்வோம். Hello.
அனைவரும் அமைதி காக்கவும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. மக்கபேயர் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திரு வசனங்கள் 43 முதல் 45 முடிய. தம் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக கடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்கு மறுபடியாவது தோற்றமும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எழுதியிருப்பேரானால் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்கு பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரை, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரை, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம் செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீ எம் குற்றத்தால் மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடுப்பர். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. இஸ்ரேலரை, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்குமாறு மன்றாடுவோமாக. வாகை சூடிய திரு அவையை நேற்றைய தினமும் துன்புறும் திரு அவையை இன்றைய தினமும் நினைவு கூறுகிறேன். பணிக்கும் திரு அவையாகிய எங்கள் நீர்தாமே கண்ணோக்கியர்களும் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கர், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொது நிலையமாகிய எங்களையும் இன்மையிலும் மறுமையிலும் வாழ்வித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு அவையை மீட்பு பணியில் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து உம்மிடம் வந்துள்ள திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், எங்களுக்கு திருவருள் சாதனத்தை வழங்கிய மறை பணியாளர்கள், எங்களின் விசுவாச வாழ்விற்கு துணை நின்று இறந்து போன வேதியர், நற்செய்தி பணியாளர், நல்மணம் படைத்தோர், நல்லோர் ஆகிய அனைவரின் ஆன்மாக்களும் நீர்தாமே முடிவில்லா பேரின்பத்தில் பங்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காகவும் நாடுகளின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் அனைத்து தரப்பினர்கள் மாண்பிற்காகவும் நல்வாழ்விற்காகவும் உழைத்து மரித்த உலக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், சமூகம் மூலம் மானுட வளர்ச்சிக்கு உறுதுணையாயிருந்து மரித்து போனவர்கள் ஆகிய அனைவரும் விண்ணக அரசின் தனக்குரிய வெகுமதியை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் மரித்து போன எம் பெற்றோர், உறவினர், உடன் பிறந்தோர், பிள்ளைகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரையும் எங்கள் வாழ்வு நலம் பெற உதவி
இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இவ்வுலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து அழிந்து போகும் செல்வங்களுக்கு அடிமைப்படாமல் அற வழியில் நடக்கவும் விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களை தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. இறைவா, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் அனைவருக்கும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவருக்கும் இறைவன் முடிவில்லா வாழ்வை அளித்தர வேண்டுமாய் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, திருவயிற்றுக் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்தருள்வீரே. முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே